ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 43, 90 டேஸ் சேலஞ்சில் 43rd டே வந்தாச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே எப்பவும் போல் கருஜீரக டீ எடுத்துக்கிட்டேன். என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் எவ்வளோ கேஜிஸ் கம்மியாயிருக்கு, உங்களுக்கு இன்ச் லாஸ் ஆயிருக்கா, ட்ரெஸ் லூஸ் ஆயிருக்கா, அரிசி சாப்பிடாதனால உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா, உங்களோட மேல் வயிறு கம்மியாயிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் நான் செய்கிற இந்த டயட்டு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா, உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியுதா, அப்படி முடியல அப்படின்னா சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச சொல்யூஷனை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கன்வே பண்ணுறேன். முந்தா நேற்று என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் இட்லி மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது நல்லாவே புளிச்சிருக்கு. ஸோ இந்த மாவில் நான் இட்லி போட போகிறேன் அவங்களுக்கு. மத்தியானம் சிக்கன் எடுத்து கிரேவி செஞ்சுறதா பிளான். அதனால் காலையில் அவங்களுக்கு இட்லி போட்டுட்டு கார சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. முந்தா நேற்று மிஞ்சிய சாதத்தில் நான் கொஞ்சமாக புளி, உப்பு, மஞ்சள் போட்டு அப்படியே ஊற வச்சுருந்தேன். அதுதான் நான் தாளிச்சிட்டேன். இது போல் புளி சாதம் செஞ்சோம் அப்படின்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இப்போ அதை எடுத்துக்கிறது கிடையாது. சின்ன வெங்காயம் காலையில் எந்திரிச்ச உடனே உரிச்சிட்டேன். நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஹஸ்பண்டும் பசங்களும் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. அதனால் அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா தேவைங்கும் போது நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் போடுற வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா, உங்களுக்கு செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. காலையில் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் ரெடி பண்ணியிருந்த புளி சாதமும் இட்லியும் கார சட்னியும் வச்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. எனக்கு கம்பு மாவு இருந்தது. ஸோ கடைசி மாவு இது, அதனால கொஞ்சம் நிறையாவே மாவு இருந்தது. ஒரு 1.5 தோசை வர அளவுக்குவே மாவு இருந்தது. அதை நான் அப்படியே முழுசாக ஒரே தோசையில் போட்டு கார சட்னியோடு சாப்பிட்டுக்கிட்டேன். மத்தியானத்துக்கு நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முன்கூட்டியே இது போல் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். மசாலாவை அரைச்சி போட்டுடலாம் அப்படின்ட்டு சோம்பு, ஜீரகம், வரமல்லி, குருமிளகு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸ்டாரு, லவங்கம், வரமிளகா, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கடல் பாசம் இது எல்லாமே நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த இன்க்ரீடியன்ஸுமே மறக்க மாட்டோம். இதுதான் ஜாதிக்காய், பெருசாக இருக்குது. இதை உடச்சி எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு மட்டும் போட்டால் போதும். இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து போட்டுக்கணும். இந்த மசாலா எல்லாமே அரைச்சி சேர்த்துறதுனால நான் கிரேவி கூட சேர்த்த மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது இந்த பட்டை, கிராம்பு எல்லாமே நம்ம சாப்பிடும்போது கடிப்பட்டுச்சுன்னா. அதனால் மோஸ்ட்லி நான் இதெல்லாமே வறுத்துட்டு நான் பவுட்ரு பண்ணி சேர்த்திக்குவேன். இது போல் சேர்த்தும்போது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பேன் கொஞ்சமாக சூடான உடனே எண்ணெயில் எதுவுமே போடாமல் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்ல மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதே இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேணுங்கும்போது பிரியாணியோ இல்லை கிரேவியோ செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு போல் செய்ய போகிறதில்ல. எங்கள் வீட்டில் எப்போவுமே குழம்பு போல் செஞ்சால் யாருக்கும் பிடிக்காது. கொஞ்சம் புரட்டினது போல் எடுத்துக்குவோம். அப்போ தான் சீக்கிரமாகவும் தீந்துடும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். எப்போவுமே சமைக்கும்போது நான் வீடியோவில் சொன்னது போலவே தான் கல்லுப்பு சேர்த்தி சமைங்க. முடிஞ்ச அளவுக்கு உணவில் கல்லுப்பு சேர்த்தி சமைக்க பழகிக்கோங்க. தைராய்டு இருக்கும்போது இது போல் நம்ம கல்லுப்பு சேர்த்தி சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நார்மலாக நம்ம டேபிள் சால்ட்டை கம்பேர் பண்ணும்போது கல்லுப்பில் அயோடின் அளவு கம்மியாக இருக்கும். அதனால தான். ஜீரக தண்ணியுமே எனக்கு தீந்துருச்சு. அதனால் சமைக்கும் போதே நான் ஜீரக தண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு நாள் ஃபுல்லுமே இது கரெக்டாக இருக்கும்.
இந்த பட்டையும் பிரிஞ்சி இலையும் நான் 2 முறை யூஸ் பண்ணுவேன். ஜீரகம் வந்து மாற்றிக்குவேன், ஒவ்வொரு பானைக்குமே மாற்றிட்டு இருப்பேன். நான் இது வரைக்கும் தினை அரிசியை நான் எப்படி சமைப்பேன்னு இது வரைக்கும் உங்கள்கிட்ட காமிச்சதில்ல. நான் அந்த அன்னைக்கு அளவாக பேனில் 1க்கு 2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றி தினை அரிசியை போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துடுவேன். அப்படியே சுட சுட சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்குமே. மத்தியானத்துக்கு நம்ம என்ன சாப்பிட்லான்னா தினை அரிசியில் சாதம் நல்லா சுட சுட, இது கூடவே முட்டையும் சிக்கன் கிரேவியும் தான் சாப்பிட போகிறோம். இந்த பிளேட் பார்த்தோம்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு சிக்கன் கிரேவி, முட்டை, தினை அரிசி சாதம் இது இருக்கும்போது எனக்கு மனசு நிறைவாக இருக்குது. இப்படி சாப்பிடும்போது எனக்கு பசி அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது, சரியாக சாப்பிட்லங்கிற எண்ணமும் இருக்காது. நேற்று காணும் பொங்கலுங்கிறனால எங்கள் வீட்டு பக்கத்தில் காந்தி பார்க் கிட்ட ஒரு பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து டிரைவிங்க்கு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6:30க்கு தான் கிளம்பினோம். அதனால நல்லாவே கொஞ்சம் இருட்டான மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது வியூவெல்லாம் பார்க்குறதுக்கு. டெய்லியுமே போனோம் அப்படின்னா வாக்கிங்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மெயினாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில் நம்ம போயிட்டு வாக்கிங் போகிறதோ இல்லை வேறு பார்க்குக்கு அங்கே போயிட்டு வாக்கிங் போகிறதோ அந்தளவுக்கு எனக்கு சேஃப்டிங்கிற மாதிரி தோன்றதில்லை. ஏன்னா ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. அங்கே என் ஹஸ்பண்டும் பசங்களும் ஐஸ்கிரீம் வாங்குறேன்னாங்க. என்னையும் ஐஸ்கிரீம் வாங்கிக்க சொன்னாங்க. பட் நான் ஐஸ்கிரீம் வாங்கலை. நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் காரப்பொரி வாங்கிக்கிட்டேன். வெளியில் போயிட்டு ஃபேமிலியோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்கெல்லாம் சாப்பிடும்போது நம்ம மட்டும் எதுவும் சாப்பிடாம தனியாக அப்படி நடந்து போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த போல் பொரி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிட் போடாது. அதே சமயத்தில் அவங்க கூடயும் சேர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது போல் இருக்கும். இதே போல் தான் நம்ம எங்கே போனாலுமே நம்மளோட ஆப்ஷனை வந்து நம்ம பெஸ்ட்டாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எப்போவுமே நம்ம இதே தான் ஃபாலோ பண்ணணுமா, இப்படியே தான் இருக்கணுமா அப்படி கிடையாது. நம்மளோட கோல் ஒரு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் இது போல் நம்ம வெளியில் எப்பயாச்சும் தான் போவோம். அப்படி போகும்போது ஃபேமிலி கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம தாராளமாக பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக தான் இருக்கணும். வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நாள் காலையிலைக்கு டிஃபன் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு 1 டம்ளருக்கு ராகி மாவு எடுத்து 1/2 டம்ளருக்கு உளுந்து மாவு எடுத்தேன். இது வந்து உளுந்தை நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/4 டம்ளர் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அப்படியே 2 துண்டு தேங்காவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போது ஸ்நாக்ஸ் டைம்லலாம் கூட தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். டெய்லியுமே நம்ம வித்தியாசமான ரெசிபீஸ் ட்ரை பண்ணுவோம். அதனால் எப்போவுமே செய்யும்போது குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவே செஞ்சுக்கலாம். குவான்டிட்டி ஜாஸ்தியாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரே உணவை வந்து அது தீர்ற வரைக்கும் சாப்பிட்றது போல் இருக்கும். ஏன்னா இதே செஞ்சுட்டு திரும்பி அடுத்த நாளைக்கு வேற ஒன்று செய்வோம். அதே செய்யும்போது அதுக்கு முதல் நாள் செஞ்சது வந்து மிஞ்சிரும். அது போல் வேஸ்ட் பண்ணாமல் அளவாக எடுத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளைக்கோ இல்லை 2 நாள்லையோ தீந்துடும். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம். ஒன்று தீர்ந்ததுக்கப்புறம் இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவு ரெசிபி எப்படி வருதுங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.